என்ன வானதி எப்பவுமே இல்லாம எக்ஸ்ட்ரா சந்தோஷமா இருக்கா? குடும்பத்தோட சாயங்காலம் என்ன பொண்ணு பார்க்க வராரு. ஆண்டி என்ன பொண்ணு பார்க்க வராரு. ஆண்டி நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது நான் என்ன ட்ரெஸ் போடணும்? சாரி கட்டவா இல்ல சல்வார் ஓகேவா? ஏய் லூசு, எனக்கு பொண்ணு பார்க்க வர்றதே ஒரு மாதிரி இருக்கு. உனக்கே ஒரு மாதிரி இருக்கு? இல்லடி, ஏற்கனவே எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். தெரியாத மாதிரி எதுக்கு இதெல்லாம்? எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டி தானே பாண்டி. பொண்ணு பாக்குறதுனா பொண்ணு பாக்குறது மட்டும் கிடையாது. பொண்ணு பார்த்து முடிச்ச கையோட என்கேஜ்மெண்ட் டேட்டும் கல்யாண டேட்டும் குறிச்சிருவாங்க. எங்க வீட்ல எல்லாம் என்ன உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்கற பிளான்ல தான் இருக்காங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நான் அவன் லைஃப்ல வந்த நேரம் அவனுக்கு கடை கிடைச்சது. இப்ப அடுத்து எங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. என்ன பாண்டி, நான் சொல்றது கரெக்ட் தானே? கையில எவ்வளவு பெரிய மொமெண்ட். கையில காஃபி எடுத்துக்கிட்டு உங்க எல்லாருக்கும் நான் காஃபி கொடுப்பேன். நான் உன்னை வெக்கப்பட்டு பார்க்கணும். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. எதுவா இருந்தாலும் ஓகே வானதி. அப்படி இல்ல பாண்டி, நீ மாப்பிள்ளைய எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர, அதனால உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணுமா? அம்மா கேட்டு வர சொல்லுச்சு. கேக்குறேன்டி, சொல்லு. நான் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். நீ என்ன ஆர்வமே இல்லாம இருக்க? நீ என்ன எனக்கு தெரியாதாளா? கல்யாணம்லாம் நடக்கும்ல, அத நினைச்சு சந்தோஷப்படலாம்ல. அதெல்லாம் நினைச்சு சந்தோஷம் தானே? சந்தோஷம் நன்றி. இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது பாண்டி. அதுக்காக வச்சு நீ ஏதாச்சும் செய்யணும், ஓகேவா? என் வீட்ல ஏதாச்சும் யோசிப்பாங்கன்னா நீ நினைக்காத. எனக்கு இன்னைக்கு முழுக்க செம ரொமான்டிக்கா இருக்கணும். உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் வச்சிருக்கேன். என்னடா இவ கேக்குறா, நமக்கு செய்வாளான்லாம் யோசிக்காத. உனக்கு இந்த வானதி நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நான் கிளம்புறேன், சாயங்காலம் வந்துரு, சரியா? நான் வரேன். சரி ப்ரோ, அங்க பாருங்க, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. கூப்பிடுறானுங்களா? சாரிடா, லேட் ஆயிடுச்சு. இல்ல அதெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. டிக்கெட் எடுத்துட்டல? எடுத்துட்டேன். சரி, அப்ப போவோமா? போனது இல்லையா? அப்படி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாக்கெல்லாம் போயிருக்கேன். அப்ப கூட அண்ணன்ட்ட சொல்லிட்டு தான் போவேன். அண்ணன் ஓகேன்னு தான் சொல்லுவேன். அண்ணனே சில சமயம் டிராப் பண்ணிட்டு பிக்கப் பண்ணிட்டுலாம் போவோம். ஓ, எனக்கு ரொம்ப புதுசு. நானும் நிறைய காலேஜ் கட்டடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சினிமாக்கெல்லாம் போயிருக்கோம். ஆனா ஒரு பையன் கூட சினிமாவுக்கு போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளவு அவசரமா போறோம். உங்க அண்ணன் இங்க வா. அண்ணன் இந்த பக்கம் வராரு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. சவாரி போகாம எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்குன்னு தெரியலையே. எனக்கு அண்ணனை பார்த்து பயம் எல்லாம் கிடையாது. இப்போ கூட உன்னை கூட்டு போய் நீதான் லவர்னு சொல்லிடுவேன். ஆனா அண்ணன் பார்த்தா தேவையில்லாத கேள்விலாம் கேட்கும். நம்ம பதில் சொல்ற மாதிரி இருக்கும். எதுக்கு அதெல்லாம் சொல்ல? டேய், என்னடா ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டே இருக்கானே. பாண்டி எங்கடா ஆளைய காணோம்? அதெல்லாம் வந்துருவானே.